பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் சொன்னால் நடக்கும். ஆதார வசனம் யோபு 22 அதிகாரம் 28 வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஜெயம் எடுக்க பிறந்தவர்களே, கர்த்தரை அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்த நாளிலிருந்து நமக்கு ஆண்டவர் வாக்குகள் கொடுத்து வருகிறார். சபையில் போதகர் மூலமாக பேசுகிறார். நாம் வேதம் வாசிக்கும் போது நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் இந்த வாக்கு உனக்குத்தான், இதன்படி செய்வேன் என்று உணர்த்தும் பொழுது நம் உள்ளம் சிலிர்க்கிறது, உள்ளே கொழுந்து விட்டு எரிகிறது. இதுதான் உங்களுக்கான ரேமா வார்த்தைகள். இதை நீங்கள் உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். லூக்கா 24 அதிகாரத்தில் எருசலேமிலிருந்து எம்மாவூர் என்ற ஊருக்கு 2 சீடர்கள், இயேசுவின் சீடர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயேசப்பா மரணமடைந்து சிலுவையிலிருந்து மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை சில ஸ்திரீகள் போய் பார்த்து அவரை காணவில்லை. அவரை கண்ட தேவதூதர்களை கண்டோம், அவர் எழுந்து விட்டார், கலிலியாவுக்கு போகிறார், போங்கள் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் சொன்னதாக கேட்டு இவர்கள் 2 பேரும் ஈவினிங் நேரத்தில் பேசிக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசு கூடவே சேர்ந்து கொள்கிறார். எதை பற்றி இயேசு என்று இவர்களுக்கு தெரியாது. எதை பற்றி பேசுகிறேனுங்கிறார், இதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது 32 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வழியிலே அவர் போய்விட்டார். அதுக்கப்புறம் வந்தார். இரவு நேரம் அவர்களுக்கு அப்பம் விட்டு கொடுத்தார். அப்பம் விடும் பொழுது இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் மறைந்து விட்டார். இப்பொழுது அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். வழியிலே நாம் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் சங்கீதத்தின் மூலமாக, நியாய பிரமாணங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் வருவது, மரிப்பது, உயிர்த்தெழுவதை பற்றி சொல்லுகிறார், விளக்கம் எடுத்து சொல்லுகிறார். ஏன் இப்படி புரியாமல் இருக்கிறீர்கள் என்று. அப்போ இவங்க 2 பேர் பேசிக்கொள்கிறார்கள். அவர் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று. அதுதான் நம்முடைய ரேமா வார்த்தைகள். வேதத்தில் கிட்டத்தட்ட 8000 வாக்குகள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு உண்டான வாக்குகளை கர்த்தர் வெளிச்சமிட்டு காட்டுகிறார். அது அவரவர்களுக்குத்தான் தெரியும். இந்த செய்தியை கேட்டு வரும் அன்பர்களே, இந்த செய்தியின் மூலமும் தினமும் உங்களோடு பேசி வருகிறார். அவர் உணர்த்தின வெளிச்சமிட்ட வாக்குகளை நாம் தியானிக்கிறோம், அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். இப்படி செய்வது நலம், செய்ய வேண்டும். இதெல்லாம் இருந்தும் நாமே சில விருப்பங்களை மனதில் வைத்து ஜெபிக்கிறோம். இது தவறு என்று ஒருபோதும் கர்த்தர் சொல்லுவதே இல்லை. இது முதலில் நடக்க வேண்டும், அதற்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து என்று நாமளாகவே ஒரு வரிசையை ஒழுங்குமுறையை வைத்துக்கொண்டு கேட்கிறோம். இது உலகத்தை பார்த்து கற்றுக்கொண்டோம். இதையும் அவர் தவறு என்று சொல்வது இல்லை. என்ன சொல்கிறார் என்றால், உன் வாழ்வை குறித்து ப்ளூ பிரிண்ட் நான் வைத்திருக்கிறேன், எனக்கு நீ ஒத்துக்கூடு, என் சித்தத்தில் நீ இரு, என்னுடைய திட்டத்திற்கு நீ சேர்ந்து கொள். அப்பொழுது நான் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பேன். நீ உன்னுடைய லெவலுக்கு தகுந்தபடி கேட்கிறாய், திட்டமிடுகிறாய், என் திட்டத்தோடு இணைந்து கொள் என்றுதான் சொல்கிறார். நான் நினைக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார் என்று ஏசாயா 14:24 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது என் வாக்கை அப்படியே நான் நிறைவேற்றுவேன், நீ இடப்பக்கம் வலப்பக்கம் சாயாமல் இருந்தால் என்கிறார். சரி, இன்றைய செய்திக்கு வருவோம். இன்று கர்த்தர் உங்களையும் அடியாளையும் பார்த்து சொல்கிறார், இவ்வளவு காலம் நீ எத்தனையோ அனுபவங்களை பெற்று இருக்கிறீர்கள். இதில் சிறந்த அனுபவம் எது என்றால், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் அவருடைய நேரத்தில் அவருடைய முறைப்படிதான் நடக்கும் என்பது. இது நீ புரிந்திருக்க வேண்டும். இதில் தாமதம் என்பதே கிடையாது. ஆபகூக் 2:3, ஏசாயா 60 அதிகாரம் 22 பின்பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வசனம்தான் இது. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் ஒரு வினாடி தாமதிப்பதே இல்லை. இப்படி இருக்க இன்று அவர் நம்மை பார்த்து, நீ டிக்ளேர் பண்ணு, நிர்ணயம் பண்ணு ஒரு காரியத்தை, அது நடக்கும். என்னுடைய வசனத்தை எடுத்து சொல்லு, நிலைவரப்படும், நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் என்கிறார். இப்பொழுது நமக்கு ஏராளமான அனுபவங்கள் இருப்பதால் நிதானமாக தேவ சித்தம் அறிந்து அவர் கொடுத்த வாக்கை எடுத்து டிக்ளேர் பண்ணுவோம். அறிக்கையெல்லாம் இதை நிறைவேற்றுகிறேன், இதை நான் உனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறேன் என்கிறார். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 28 அதிகாரத்தில், அதாவது யாக்கோபு ஏசாவோட சண்டை போட்டுவிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறான், நீ போய் அங்கே போய் உன்னை மாமா வீட்டுக்கு என்கிறான். அவன் போகிற வழியில் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அப்போ தரிசனத்தை காண்கும் பொழுது அவன் ஆண்டவர் தான் என்று புரிந்து கொண்டு அவன் இவ்வாறு பேசுகிறான்.
அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்றார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நான் உனக்கு செய்து மலம் உன்னை நான் கைவிடுவது இல்லை என்றான். உடனே அவன் ஆண்டவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டான். இப்போ அவன் சொல்லுகிறான், ஒரு தூணை நிறுத்தி, இந்த இடம் நீர் பேசின இடம், இது சாட்சியாக இருக்கட்டும் என்று தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி பண்ணுவேனானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்று அவன் சொல்கிறான். இப்படி 2 பேருக்குள் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது. 20 வருடங்கள் கழித்து 2 பரிவாரங்களோடு தேவ உணர்வு பெற்று தன் சொந்த தேசமாகிய கானானுக்கு வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது யாக்கோபினுடைய மூத்த சகோதரன் ஏசா அவனோடு தானே சண்டை போட்டு வந்தான். அவன் 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்டான். பயந்து விட்டான். ஐயோ, பழைய பகையை பழிதீர்க்க வருகிறான் என்று நினைத்தான். இப்பொழுது வேண்டுகிறான். என்ன வேண்டுகிறான்? அவர் சொன்னார் அல்லவா, ஆதியாக 28ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன் அல்லவா, இப்படியெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னார் அல்ல, அந்த வாக்கை எடுத்து டிக்ளேர் பண்ணுகிறான். ஆதியாக 32ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களில் நீங்கள் இதை காணலாம். உங்களுக்காக நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக அந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களும் உடையவன் ஆனேன். இப்பொழுது ஏசா வருகிறான், என்னை தப்புவியும், நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. கேட்டீர்களா? நீ சொன்னீரே அப்பா என்று அதை சொல்கிறான். ஆதியாக 28 2 பேருக்கு நடந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது எடுத்து டிக்ளேர் பண்ணுகிறான். நீ சொன்னீரே அப்பா அப்படின்னு. ஆண்டவர் இல்லைப்பா நான் அப்படி சொல்லலின்னு சொன்னார். இல்லை, அதுக்கு நீங்கள் ஆதியாக 32ஆம் அதிகாரம் 24 29 வரை வாசித்து பார்க்கணும். ஒரு தேவதூதனை கொண்டு இவன் போராடுகிறான், பெயரை மாற்றுகிறான், இஸ்ரவேல் என்று பெயரிடப்படுகிறது. ஏசா இவன் நினைத்த மாதிரி பயப்படவில்லை, அவன் நட்பாகத்தான் வருகிறான். இவ்வளவு காரியம் நடந்து காணான் கொண்டு சேர்த்தார். நடந்ததா இல்லையா? அவன் வழியை செவ்வை பண்ணினார். அவன் பாதையில் வெளிச்சம் உண்டாயிற்று. ஏசா அன்போடு எதிர்கொண்டான். கானான் போய் சேர்ந்தான். அவன் என்ன சொன்னான்? நீ சொன்னீரே என்று டிக்ளேர் பண்ணினார். அவர் நிலைவரப்படுத்தினார். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இந்த மக்களுக்கு நீங்கள் இறைச்சியை கொடுக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா என்று. 1 மாதம் கொடுத்தார். எல்லா பாளைய சுற்றிலும் அவர்கள் திகட்டி போகிற அளவுக்கு அவர் கொடுத்தார். அவன் கேட்டார், நீ சொன்னீரே அப்பா என்று. சங்கீதம் 27:8 தாவீது சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம் கர்த்தாவே என்றான். அதற்கு என்ன ரிசல்ட் வந்தது? சங்கீதம் 34:6 வாசியுங்கள். என்னை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். சங்கீதம் 118:5 நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என்ன கேட்டிருப்பா? நீங்கள் இப்படி சொன்னீரே அப்பா, நான் செய்கிறேன் என்று சொன்னீரே, அபிஷேகம் பண்ணினீரே, நான் இப்படி காடு காடாக குகைக்கு அலைகிறானே என்று கேட்டதுக்கு அவர் டிக்ளேர் பண்ணினார், அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். அவ்வளவுதான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37:23 இந்த வழியில் தடைகள் வரக்கூடும். அவரே அமைத்து கொடுத்திருந்தாலும் தடைகள் உண்டு. அந்த தடைகள் அவர் பார்த்து கொள்வார். அவர் முன்னாலே போகிறவர் எல்லாவற்றையும் நீக்கிக் கொள்வார். நம்மை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சேர்ப்பார். அவர் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது அவர் பார்த்து கொள்வார். உங்களை நீங்கள் விரும்பினதும் அவர் நாடினமான நல்ல துறைமுகத்தில் உங்களை சேர்ப்பார். அப்படின்னா என்ன? நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது நடக்கும், அதற்கு மேலாகவும் நடக்கும். அதற்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். பவுலுக்கு, போ, தைரியமா போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை என்று அப்போஸ்தலர் 18:10 சொன்னார். அவன் அந்த வார்த்தை நினைவுகூர்ந்து ஜெபித்து அவனுடைய பாதை முழுவதும் செவையாக்கி கொண்டான். அவரை கொண்டு தேவன் போட்ட திட்டம் பவுலின் மூலமாக சகலம் நிறைவேறியது. எலியா தீர்க்கதரிசி மழை பெய்யாது என்ற கர்த்தருடைய நாமத்தில் டிக்ளேர் பண்ணினான். அதை அப்படியே நிறைவேற்றி காட்டினார். மழை பெய்யும் என்றான், அப்படியே பெய்தது. ஐயோ, நமக்கெல்லாம் அப்படி இருக்குங்களா? ஏன் நமக்கு இருக்காது?
நாம் புரியாமல் கலங்கக்கூடாது. நமக்கும் அப்படியே உண்டு. அதைத்தானே இன்று சொல்லுகிறார். நமக்கு தம்முடைய வாக்குகள் வாயில் வைத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவ வார்த்தையும் ஆவியானவர் இணையும் பொழுது அது உண்டாகும். அப்படித்தான் ஆதியாங்க 1:1 நடக்கிறது. தேவ வார்த்தை எடுத்து பிரயோகிக்கும் போது நீங்கள் சொன்னபடியே நடக்கும். அது அவருடைய வார்த்தை. நீங்கள் சொன்னீரே அப்பா, எனக்கு நீங்கள் கொடுத்தீங்களே அப்பா அந்த வார்த்தையை, இன்னும் நிறைவேற்றவில்லையே, நான் எக்காலம் நிறைவேறுவது என்று கேளுங்கள். டிமாண்ட் பண்ணி கேளுங்கள். அது உங்களுடைய தகப்பன். மனிதரிடம் போய் பேச வேண்டாம். சந்தேகம் இருக்கக்கூடாது. இயேசுவே நாமத்தினாலே பிசாசை கட்டி அப்புறப்படுத்துங்கள். அது ஓடிப்போகும். உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களிடம் இருக்கிற பலத்தை நீங்கள் அறியவில்லை. யானைக்கு தன் பலம் அறியாதாம். இப்படி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பரிதாகமாக நாம் காட்சி அளிக்கக்கூடாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, கண்டோம் கற்றோம் உம்முடைய வாக்கின் மகிமையே ரகசியத்தை அப்படியே நிர்ணயம் பண்ணுவோம். அது நிலைவரப்படும். அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எனக்குள்ளே சகல பொக்கிஷங்களையும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். தினமும் அதை பயன்படுத்துவேன். என் வழியை நேராக்கி கொண்டு நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.